12 வருஷம் கழிச்சு வந்திருக்குது. அது எப்படி சொல்றது, 12 வருஷம் கழிச்சு வந்துன்னு சொல்ல முடியாது, நமக்கு இன்னைக்கு தான் வந்திருக்குது. அதனால 12 வருஷங்கிறத விட்டுருங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் எப்படி கொடுத்துருக்காங்களோ அதை பாருங்க, நல்லா பண்ணிருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரியே இருக்குது. படம் சூப்பராக இருக்குது, தரமாக இருக்கு. போய் பாருங்க எல்லாரும். படம் ஒர்த்து சூப்பர் ப்ரோ. பயங்கரம் பயங்கரம். ரெண்டு பேரோட காம்போவும் பயங்கரமா இருந்துச்சு. நம்ம ஒன்று எதிர்பார்த்து வந்திருப்போம், ட்ரெய்லர்ல ஒன்று காமிச்சிருப்பாங்க. பட் அதெல்லாம் தாண்டி இங்கே வேற ஒன்று சுந்தர்சி பண்ணி வச்சிருக்காரு. நல்லா இருக்கு. ஒரு விண்டேஜ் ஃபீலை வந்து கொண்டு வந்திருக்காங்க. விஜய் ஆண்டனி பிஜிஎம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா ஃபேமிலியோட படம் சூப்பரா இருக்கு. பழைய படம் நல்ல ஃபீல் இல்லை. சந்தானம் ரொம்ப அருமையான நடிப்பு நடிச்சிருக்காரு. அருமையா படம் நல்லா இருந்ததுங்க. படம் நல்லா இருந்துச்சு. விஷால் சார் திரும்ப அந்த ஆக்ஷன்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் காமெடியாவும் சரி, திரும்ப காமெடியா பார்க்கும்போது இன்னும் பண்ணலாம். ஆக்சுவலா விஷால் சாரோட காம்பினேஷனும் சந்தானம் சார் காம்பினேஷனும் ரொம்ப மிஸ் பண்ணோம். விண்டேஜ் மூவியா இருந்தது. ஆல்சோ சுந்தர்சி சாரோட மூவியை ரொம்ப இது பண்ணோம். அந்த பழைய விண்டேஜ் படம் நல்லா இருந்தது ப்ரோ. அவங்க காம்போ தான் ப்ரோ அல்டிமேட்டா இருந்தது. ஆர்யா கேமியோ கூட கொடுத்திருந்தாரு. அதெல்லாம் நல்ல தியேட்டர் செம்ம மூமெண்டா இருந்தது. மறுபடி ஆம்பளை படத்தை நம்ம பார்த்துருக்கோம். பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதை பார்த்துருக்கோம். நீங்கள் இதுக்கப்புறமா பார்க்கணுன்னாக்கா திருப்பி அவர் பண்ணால் நல்லா இருக்கும். இன்னும் எதிர்பார்க்குறேன் நான், திருப்பி பண்ணோன்னு பண்ணால் நல்லா இருக்கும். சந்தானம் காமெடி வந்து பார்க்கலாம். பொங்கல் பிளாக் பஸ்டர் 2025 மதகஜல் இல்ல. அதான் நம்ம ஆம்பளை படம் அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. அதோட விஷுவல்ஸ் எல்லாமே இந்த படத்துலயும் இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு படம். கண்டிப்பா பார்க்கலாம். ரொம்ப பிரமாதமா பண்ணியிருக்காரு சுந்தர்சி. அவரை பத்தி எல்லாரும் தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். திருப்பியும் நம்ம சந்தானம் அவர்கள் மூவி கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் 12 இயர்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப மிஸ் பண்ணோம். ஸோ இப்போ பார்க்குறப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே சேம் காம்போ கொடுத்துருக்கப்ப திருப்பி அவங்களே ஆன் ஸ்க்ரீனில் பார்க்குறப்போ ரொம்ப வருஷம் ஆச்சு. அதாவது விஷால் சார் நடிப்பு நல்லா இருக்கு. சந்தானத்தில் காமெடி ரொம்ப சூப்பர். இதுதான் சரியான தருணம், சரியான பொங்கல் டைம். நல்ல நேரம். காமெடியன் ரோல்லாம் நல்லா இருக்குமே அப்படின்னு தோணுது. நல்லா இருந்துச்சு. மணிவண்ணன் சார், மனோபாலா சார்லாம் திரும்ப பார்க்கும்போது இறந்துட்டு திரும்ப நம்ம அவங்கள ஸ்கிரீன்ல பாக்குறோம் இல்லையா. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு படம். ஆமா கண்டிப்பா வருத்து ப்ரோ. 12 வருஷம் கழிச்சு வெயிட் பண்ணி வந்தது செம்ம வருத்து. பொங்கலுக்கு செம்ம ட்ரீட்டா இருக்குது. எல்லாம் செம்மையா இருந்தது. மனோபால காமெல்லாம் தெரிய விட்டாங்க. ஐயோ, ஒரு ஃபீல் குட் மூவியா இருந்தது. காமெடி இருந்தது. காமெடிக்கெலாம் எந்த இதுவுமே இல்லை. சூப்பராக இருந்துச்சு. வயிறு வலிக்க சிரிச்சுட்டே தான் இருந்தோம். அதாவது மூவி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து எண்ட் வரையுமே அப்படிதான் இருக்கும். மூவி வாஸ் குட். ஃபேமஸாக இருந்த அவ்வளோ டைமில் இப்போ திரும்பி ஹீரோவாக பண்ணார். எல்லாரும் மிஸ் பண்ணோம் காமெடி பண்ணுறதுக்கு ஆள் இல்லையேன்னு. மறுபடியும் இந்த படத்தில் பார்க்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் வேற லெவல் தெளிவா, செகண்ட் ஹாஃப்ல அதை விட வேற லெவல் தெளிவா. செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் நீ சொல்லவே முடியாது. படம் ஃபுல்லாவே சூப்பரா இருக்கு. நீங்க அதனால செகண்ட் ஹாஃப் ஃபர்ஸ்ட் ஹாஃப் சொல்லாதீங்க. தரமா இருக்கு, நல்லா பாருங்க. இப்போ வந்து நம்ம எல்லாம் வந்து பார்க்கணும். அவரோட கவுண்டர் ஸ்பீச் எல்லாமே பயங்கரம். ஒன் மேன் ஆர்மியா நின்று படத்தை ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு சந்தானம் சார். ரொம்ப பயங்கரமா இருக்கு. மனோபாலா, அதாவது சுந்தர்சி சார் வந்து சொல்லியிருப்பாரு கிளைமேக்ஸ் ஒரு 20 மினிட்ஸ் வந்து பயங்கரமா இருக்கும். மொட்டராஜ தெரிஞ்சவரும் மனோபாலா சாரோடதும் பிரமாதமா பண்ணியிருக்காங்க. பயங்கரமா இருக்கு. ஆஸ் யூஸ்வல் சுந்தர்சி படம், விண்டேஜ் படம். சுந்தர் மூவினாலே வந்து காமெடி எல்லாமே இருக்கும். ஒரு கமர்ஷியல் மூவி எல்லாமே கலந்து இருக்கும். ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது.
ஸ்டோரி நிறைய இடத்துல சொல்லியிருந்தாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும், லவ். விஷால் சார் பாடியிருக்காருல அந்த சாங் மை டியர் லவர் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்க. வந்திருந்தா நல்லா இருந்திருக்கும், பட் இப்ப பார்க்கும்போது நல்லா தான் இருக்கு. நல்ல குட் ஃபீல் குட் மூவி தான், காமெடியா இருந்துச்சு. நல்லா வந்து சிரிச்சோம் ப்ரோ. ரெண்டுமே நல்லா இருந்தது ப்ரோ. ரெண்டுத்துக்கும் 50-50 சூப்பரா இருந்தது ப்ரோ. சாங்ஸ் அவர் பாடின பாட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது, லாஸ்ட்ல வந்த பாட்டும் நல்லா இருந்தது ப்ரோ. மற்றபடி எல்லாம் ஓகே தான். சுந்தர்சி படம் எப்படி பார்ப்போம், ஒரு ஆம்பளை படம். அந்த படம் இப்போ வந்து பயமா பண்ணியிருக்காரு. இல்ல நம்ம எல்லாருக்கும் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் ஒன்று இருக்கும்ல, ஒரு விஷயம் வெயிட் பண்ணி கிடைச்சா அதுல ஒரு ஃபீல் ஒன்று கிடைக்கும்ல, அது இந்த படத்துல கிடைச்சிருக்கு. ரொம்ப பயங்கரமா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. எல்லாமே பயங்கரமா இருக்கு. எனக்கு படம் ஓவராலா ரொம்ப பிடிச்சிருக்கு. படம் ஃபைட் அப்போ வந்த ஃபைட் தான் ப்ரோ, கொஞ்சம் லாஜிக்லாம் இல்ல. காமெடி தான் ப்ரோ, காமெடி தான். பொங்கல் கன்ஃபார்ம் டேட் ப்ரோ. எல்லாத்த பத்தியும் பேசுறப்போ ஸோ ஒரு அது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சார் பாடினாங்க, விஷால் சார். ஸோ இப்போ அவங்க வாய்ஸ் ஆன் ஸ்க்ரீன்ல பார்க்குறப்போ நல்லா இருந்தது. ஆக்சுவலாக இது முன்னாடியே ரிலீஸ் ஆயிருக்கலாம், பட் சம்திங்